8,000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை ரீச் பண்ணுறது எப்படி? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து மானடைசேஷனுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4,000 ஹவர்ஸ் கிடையாது. அதாவது 8,000 ஹவர்ஸ் தேவை மானடைசேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. இதுவே ஷார்ட்ஸாக இருந்துச்சுன்னா 20 மில்லியன் வியூஸ் இன் 90 டேஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த 8,000 ஹவர்ஸை ரீச் பண்ணுறது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப கடினமான வேலை அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப ஈஸிங்க. 4,000 ஹவர்ஸை விட ஈஸிங்க. அதுக்கு நீங்கள் நிறையா வீடியோஸ் கூட போட தேவையில்லை. கம்மியான வீடியோஸ் போட்டால் போதும். வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். அது எப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது சம்மந்தமாக. லாஸ்ட்டு 1 இயரில் 8,000 ஹவர்ஸுன்றது ஒரு டச் பண்ண முடியாத லெவல் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் வந்து அது எப்படி அச்சீவபிள் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன் லேப்டாப்பில். அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு ChatGPT பார்த்தோ, கூகுளில் இருந்தோ, இல்லை 4 வீடியோவை காப்பி அடித்தோ நான் எடுக்கலை. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து நிறைய சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். நிறைய சேனலை வந்து சேனல் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றின ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், அல்லது ஃபஸ்ட் கமெண்ட்டில் ப்ரூஃப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஷன் வாட்ச் டைம் சீக்ரெட். அதாவது செஷன் டைம் அப்படின்றத நான் வந்து என்னுடைய வீடியோஸில் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கிறேன். அதாவது உங்களுடைய சேனலில் ஒரு வீடியோ மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் வந்து ஒழுங்காக பில்டு பண்ணேன்னு அர்த்தம். சில பேர் வந்து ஒரு வீடியோ ஒரு டைப்பாக போடுவாங்க, இன்னொரு வீடியோ வேறு ஒரு டைப்பாக போடுவாங்க. இப்போ ஒரு வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போடுறீங்க, இன்னொரு வீடியோ பேச்சுலர்ஸ்க்காக போடுறீங்க, இன்னொரு வீடியோ எல்டர்ஸ்க்காக போடுறீங்க, இன்னொரு வீடியோ லேடிஸ்க்காக போடுறீங்க, இன்னொரு வீடியோ கிட்ஸுக்காக போடுறீங்க. ஒரே டாப்பிக்காக இருக்கலாம், இப்போ எல்லாமே ஏஐ சம்மந்தமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ கல்யாணம் ஆனவங்களுக்கு போடுறீங்க, ஒரு வீடியோ குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு போடுறீங்க, ஒரு வீடியோ குழந்தை இல்லாதவங்களுக்கு போடுறீங்க. அப்போ பாருங்கள், ஒரு வீடியோ பார்க்குறவங்க இன்னொரு வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதாவது உங்களுடைய சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது, உங்கள் சேனலில் இருக்கிற மொத்த வீடியோஸையும் பார்க்கணும். அந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணணும். அந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். வீடியோ முடியும் போது இந்த வீடியோவில் நான் சொன்னது 10% தான், பாக்கி இருக்கிற 90% இன்னொரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோடைய லிங்க் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் சொல்கிறீங்களோ இல்லையோ, இன்னொரு வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணணும். அடுத்த ஒரு சீக்ரெட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாரத்தான் வீடியோஸ். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னொரு வீடியோ பார்ட் 1 பார்ட் 2, அதுக்கு பதிலாக நீங்கள் 1 hour வீடியோ, 30 minutes வீடியோ, 40 minutes வீடியோ, இந்த மாதிரி லென்த்தியான வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். 1 hour பாட்காஸ்ட். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுங்க, இந்த டாபிக் பற்றி என்கிட்ட கேள்வியாக கேட்டுகிட்டே இரு, நான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக கேளு, என்னை குறுக்க கேள்வி கேளு. இந்த மாதிரி நீ கேள்வி கேட்கும்போது இந்த வீடியோன்றது இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஸோ இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ இது வந்து மாரத்தான் வீடியோஸ். அதாவது உங்கள் ஐடியல் வியூவர் உங்களுடைய சேனலுக்கு வந்துட்டாங்கன்னா 1 hour, 2 மணி நேரம், 3 மணி நேரம் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த சேனலுக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? அதாவது ஒரு ஆள் 1 hour பார்க்குறாங்க, அது மாதிரி ஒரு 30,000 பேர் 1 hour வீடியோ பார்க்குறாங்க, 40,000 பேர் 1 hour வீடியோ பார்க்குறாங்க. அப்போ உங்கள் வாட்ச் டைம் எங்கேயோ போயிடும். மூன்றாவது முக்கியமான பாயிண்ட், இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக, அதாவது எப்படி நம்ம 8,000 ஹவர்ஸ் ரீச் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த விஷயன்றது வந்து ஒரு லாஜிக்கலாக நீங்கள் யோசிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, வைராலிட்டியை சூஸ் பண்ணுவீங்க. வைராலிட்டி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடான டாப்பிக்கில் வீடியோ போடும்போது வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் பொதுவான ஒரு கண்டென்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அது வைரல் ஆகும். இப்போ ஒய்தீஸ் குலவரி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. அது ஏன் உலகம் முழுக்க பாப்புலர் ஆச்சுன்னா, அது வந்து பேசிக் சிம்பிள் இங்கிலீஷ். ஈவன் த நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கேன் ஸ்பீக் தட் இங்கிலீஷ், கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கிலீஷ்.
ஸோ வந்து எல்லாருக்கும் பொதுவான வீடியோவை பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வைரல் ஆகும், ஆனால் வாட்ச் டைமை பெற்றுத்தராது. இது வந்து உங்களுக்கு கான்ட்ரிடக்டிங்காக இருக்கலாம். அதாவது எப்படி வைரல் வீடியோ வந்தால் நிறையா வியூஸ் போகத்தானே செய்யும். வைரல் வீடியோன்றது நேச்சுரலாகவே எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியது. எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வாட்ச் டைம் கிடைக்காது. அதாவது அந்த ஒரு வீடியோவில் வாட்ச் டைம் கிடைக்கும், ஹிட் அண்ட் ரன் மாதிரி ஒரு வீடியோவில் வாட்ச் டைம் கிடைக்கும். ஆனால் எல்லா வீடியோவும் அவங்க பார்க்க மாட்டாங்க, ஏன்னா எல்லா வீடியோவும் வைரல் வீடியோ கிடையாது. இப்போ நான் வந்து ஒரே வீடியோவில் 8000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ வைரல் ஆகும். ஆனால் அது எனக்கு ராங் டைப் ஆஃப் ஆடியன்ஸை பெற்றுத்தரும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்கட்டை தேடக்கூடிய ஆடியன்ஸை என்னுடைய சேனலுக்கு வருவாங்க. அப்போது அவங்க இதே மாதிரி வேறு வீடியோஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்காது, அதனால் வெளியே போயிடுவாங்க. இதுவே நான் ஒரு ஜென்யூனான, அதாவது நீங்கள் ஷார்ட்கட்டை நோக்கி போனீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸை மிஸ்கைட் பண்ணீங்க அப்படின்னா அது இப்போதைக்கு வேணால் ஒரு டெம்பரவரி க்யூராக இருக்குமே ஒழிய பெர்மனண்ட் சொல்யூஷனாக இருக்காது. ஸோ வந்து பெர்மனண்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வைரல் வீடியோஸை சேஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஐடியல் வியூவர்ஸுக்கு என்ன வீடியோவோ அந்த வீடியோவை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போது அந்த ஐடியல் வியூவர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு வீடியோ இல்லை உங்கள் சேனலில் 10 வீடியோன்றதை பார்ப்பாங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதாவது வாட்ச் டைம் லீக். அதாவது இப்போ 8000 ஹவர்ஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து அன்லிஸ்டடில் போடுறது, வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போடுறது, வியூஸ் போகாத வீடியோவை வந்து டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வீடியோவில் இருந்தும், அதாவது வியூஸ் போகாத ஒரு வீடியோவில் இருந்தும், அதாவது 999 அது கூட ஒரே ஒரு நம்பர் சேர்ந்தால் தான் 1000ன்றது வரும், கரெக்டாக? அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வியூஸ் போகலான்னு ஹைட் பண்ணுறதோ, அன்லிஸ்டட் ப்ரைவேட் அல்லது டெலீட் பண்ணுறதோ உங்களுக்கு வந்து வாட்ச் டைம்ன்றதை குறைக்கும். ஸோ வந்து இந்த வாட்ச் டைம் லீக்குன்றதை குறைங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சேனல் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்றை சேல் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கில்லை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுடைய கோச்சிங் வாங்க. எங்களுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 8000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், 4000 இல்லைங்க, 8000 ஹவர்ஸ் வாட்ச் டைம். ஒரு யூடியூபரை கேட்டு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய டஃப் டாஸ்க்கு அப்படின்னு மிரளுவாங்க. இந்த 4000 மிரல்ற ஒரு டாஸ்க்கே நாங்கள் வந்து ஈஸியாக 2 வீடியோவில் முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கோச்சிங் வந்தீங்கன்னா இதை நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தருவோம் ஆர்கானிக்காக. அதாவது வாரத்தில் நீங்கள் 2 வீடியோ போட்டால் போதும், ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் வர வேண்டிய அவசியம் இல்லை. மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா இதை நாங்கள் பெற்றுத்தர முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, அதுக்கு A to Z நாங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்குவோம். அதன் பேர் வந்து சேனல் மேனேஜ்மெண்ட். இதுலேயும் நிறைய சேனல்ஸ் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.